அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று பொருளாதாரத்தில் உச்சம் பெறக்கூடிய அடுத்த 30 நாட்கள், அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா 1/3/2025 முதல் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் உரிய ராசிநாதன் குரு 6ல் அமர்ந்திருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டுங்க. 10ல் கேது இருப்பதால வேலை, உத்தியோகம், வணிகம் மேன்மையாகவே இருக்குங்க. புதிய முதலீடுகள் ஆதாயம் தரும்படியாக அமையுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பக்தி அதிகரிக்குங்க. சுப காரியங்களுக்கான முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் புதிய வீடு கட்டும் எண்ணங்கள் உண்டாகுங்க. பெரியவர்கள் ஆசை உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியும் சூரியனும் இருப்பதாலும் தொட்ட காரியங்கள்ல வெற்றி வரும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் நன்கு சிந்தித்து செயல்பட்டால் மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமத்தில் ராகு இருக்கின்றார். தாயாருடைய உடல்நிலையில ஆரோக்கியத்தில் மாறுபாடுகள் என்பது தெரிந்து கொண்டே இருக்குங்க. மருத்துவ செலவுகள் தொடர் செலவாக அமையுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்படி செய்துவிட்டோமே என்று வருந்தும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், சனி பகவான் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க. ராசிநாதன் ஆகிய குரு உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வரவுக்கேற்ற செலவுகள் உண்டு. பழைய கடன்கள் தொல்லை தருங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு கவலை அளிக்குங்க. தேவையற்ற வாக்குவாதமும் பகை உணர்வும் தலையீடுகளும் மன நிம்மதியை பாதிக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. விவாகம் சம்பந்தமான முயற்சிகள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு தடங்கல்கள் நீடிக்குங்க. அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிக்கும் ராகுவினுடைய நிலையினால வீண் அலைச்சல்கள், முயற்சிகள் தோல்வியும், உடல் ஆரோக்கிய குறைவும் கவலை அளிக்குங்க. மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகும். கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் மார்ச் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய நியாயமான போக்கும், சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும், அன்றாட கடமைகள் உற்சாகத்தை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசியினருக்கு புதிய சலுகைகள் ஊக்கத்தை தருங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரது துறைகளில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில்துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில சஞ்சரிப்பதால விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர இருக்குது. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்குதுங்க. பலருக்கு சொந்த கட்டிடத்திற்கு வியாபாரத்தை மாற்ற வாய்ப்புகள் உருவாகும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க.
அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்ற வாய்ப்பும் கிடைக்க இருக்குது. தனுசு ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இக்காலகட்டங்களிலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் லாபகரமான வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் சற்று உயருங்க. ஒரு சிலருக்கு அமெரிக்க நாட்டிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறு உருவாகும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. புகழ் அதிகரிக்க இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படம் எடுக்க நிதியுதவி எளிதில் கிடைக்குங்க. இக்காலகட்டங்களில் எடுக்கும் திரைப்படங்கள் அபரிமிதமான லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. தனுசு ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்காங்க. இருந்தாலும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. அளவோடு நன்மைகள் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். கட்சியில் உங்களுக்கு எதிராக மறைமுக திட்டங்கள் உருவாகி இருக்குதுங்க. இவற்றின் விளைவு உங்களை பாதிக்கக்கூடும். விழிப்புடன் இருங்கள். உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று புரிந்து கொள்ளுங்க. மேலிட தலைவர்கள் ஒருவருக்கு உங்கள் மீது அதிருப்தி ஏற்படுறது இது கட்சியில் உங்கள் எதிர்கால நலனை பாதிக்கும் என்பதால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் ஓரளவே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. பாடங்கள்ல மனம் ஈடுபட மறுக்குங்க. உட்கார்ந்தாலே உறக்கமும் சோர்வும் மேலிடுங்க. தேவையற்ற குடும்ப கவலைகள் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்குங்க. பாடங்கள் மனதை செலுத்த முயற்சி செய்வது மிக மிக நல்லது. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது நல்லது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு மற்றும் குரு ஆகிய 3 கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகளின் போது உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படக்கூடுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். குறிப்பாக இரவு நேரங்களில் வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. ருணஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதம் புதிய கடன்களை ஏற்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனால் மற்றும் நன்மைகள் கிடைக்குங்க. குடும்ப பராமரிப்பில் பிரச்சனை ஏற்படாது. இருந்தாலும் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் வசதியை ஏற்படுத்துங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன நிம்மதி குறையுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கள் உண்டாகும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை ஓரளவு திருப்தி அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. அதே போல சிக்கனமாக செலவு செய்யுங்க. வெளியில் அலைவதை குறைத்து கொள்ளுங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரை கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் இயலாதவர்களுக்கு லலிதா ஜபமாக போற்றி கொண்டாடப்படும் நோட்டு புத்தகங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதிவாங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, நாகமங்கலா ஆகிய திருத்தல தரிசனமும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. இதனால் இவ்வளவு நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து வெற்றியை பெற்றுத்தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.